ஹாய் ஃப்ரெண்ட், கேரளாவில் வந்து எப்படின்னா, இது வந்து நான் பச்சரிசி வாங்கினேன். அது பச்சரிசி மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க தான் பச்சரிசி மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கின நெய்ச்சோறு அரிசி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இந்த அரிசியை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி உண்டாக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த பச்சரிசி வச்சு நேற்று இது சோயா பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த சோயா பீன்ஸ் இதுவும் வச்சு ஒரு பிரியாணி உண்டாக்க போகிறேன் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பிரியாணி உண்டாக்கினேன் இன்றைக்கி. அந்த செய்கிறதெல்லாம் வந்து நான் போடல, ஆனால் இந்த சோயாபீன்ஸ் இது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். பாக்கி அந்த இதை வச்சு நான் வந்து பிரியாணி உண்டாக்குனது வந்து போட்டிருக்கேன். செஞ்சு தான் பசங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் கொண்டு போனாங்க. நானும் வேலைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். மல்லி இலை புதினா எல்லாமே போட்டு பிரியாணி மாரியே செஞ்சேன். சோயாபீன்ஸ் வச்சு அதுவும் வச்சு பிரியாணி தான் செஞ்சேன். கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இது இங்கே அதுவும் கேரளாவில் கொடுத்த ஒரு சுசேட்டி அரிசி. சுசேட்டின்னா தானே தெரியும், நம்ம ஊரில் இங்கே வந்து ஸ்டோரில் கொடுத்தாங்க, ரேஷன் கடையில். அந்த அரிசியை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணியே உண்டாக்கியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. வீடியோக்காக சொல்லவே இல்லை, இது வரைக்கும் நான் வீடியோவே போடல, ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 மாதம் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் பச்சை அரிசி எப்படி இருக்கும், இங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது காட்டுறதுக்காக தான் சொன்னேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.